Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது plant based foods. அதில் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது. இப்போ plant based foods முன்னாடி பேர் அதுக்கு vegan diet. இதில் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் சாப்பிடணும். ரைஸு, பருப்பு, தால் எல்லாமே சாப்பிடலாம். இதில் என்ன சாப்பிடக்கூடாது? முட்டை, அப்புறம் சிக்கன், ஃபிஷ்ஷு, அப்புறம் பால் சம்மந்தப்பட்டது எல்லாமே கிடையாது. இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை கூட பார்க்கலாம். பட் இந்த டாபிக் நம்ம எப்படி எடுத்தோம்னா, அதில் இப்போது எண்ணெய் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் கூட குறைச்சிட்டு வாங்க, அதுக்கு பதில் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க இப்போ கொண்டுட்டு வராங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஐசிஎம்ஆர் சொல்லுது 20 to 25 ml, அதாவது 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய். டயட்டிஷியன் சொல்கிறது 3 டீஸ்பூன், அதாவது 15 ml 15 ml தான் எண்ணெய் ஒரு நாளைக்கு. இது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், கீ எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு ஒருத்தருக்கு 1/2 லிட்டர். ஏன் நாங்கள் டயட்டிஷியன்ஸ் இவ்வளோ தான் சொல்கிறோன்னா, இந்த மாதிரி முறுக்கு, தட்டை இதெல்லாம் வாங்குகிற எண்ணெய் கணக்கே இல்லை, அதில் ஈஸியாக 5 ml ஒரு நாளைக்கு வந்துடுது, அதனால தேவை கிடையாது. ஸோ இப்போ இந்த எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்தியா இப்போ 15 ml சாப்பிட வேண்டிய இடத்துல 45லேருந்து 50 ml ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு 1/2 லிட்டர் சாப்பிட வேண்டிய இடத்துல 1லேருந்து 1.25 இல்லை 1.5 லிட்டர் ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 பேர் இருக்கிற குடும்பம் 2 லிட்டர் தான் யூஸ் பண்ணோம். அவங்க சொல்லுவாங்க 4லேருந்து 6 லிட்டர் ஆகுமா, இதை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஸோ இதை இந்த விதமாக சொன்னால் அவங்க கொஞ்சம் இறக்க முடியும். ஏன்னா இந்தியாவில் ஹையஸ்ட் நம்ம இருக்கிறது இருதய நோய், செகண்ட் ஒபேசிட்டி, ஓவர் வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. இது சின்ன பசங்களில் கூட ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அதனால தான் இந்த பிளான் பேஸ்ட் டயட்ஸ் பேசுகிறவங்க எண்ணெயை குறைச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கூட்டு பண்ணால் அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது தேங்காய் எண்ணெய்க்கு சமானம். பட் அந்த தேங்காயில் இருக்கிற நார் சத்து மற்ற எல்லா சத்தும் சேர்ந்து உங்களுக்கு வருது, அதனால அது போரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்கன்னா அதில் சர்க்கரையை குறைச்சிட்டு நீங்கள் டேட்ஸு இல்லை ரேசன்ஸ், அதை தவிர இந்த நெய்க்கு பதில் நீங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி எள்ளு, அதாவது இது கீக்கு பதில் நம்ம ஆமண்ட் பாதாம் அரைச்சி போடலாம். அதில் இருக்கிற அந்த டேஸ்ட் உங்களுக்கு நெய்க்கு பதில் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஈக்குவலாக வராது, பட் இந்த மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணிகிட்டே போனால் இது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது நம்ம நெய் உணவையும் குறைச்சிடும், எண்ணெய் உணவையும் குறைச்சிடும். இப்போ நாங்கள் நல்லெண்ணெய் போட்டு தான் மிளகாப்பொடி சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் நீங்கள் மிளகாப்பொடியில் வெறும்னே நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் சட்னி வச்சுருந்தா மிளகாப்பொடி சட்னி ப்ளஸ் தோசை சாப்பிட்லாமே வழிய அதில் எக்கச்சக்கமாக. ஏன்னா இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறாங்க, மிளகாப்பொடிக்கே ஒரு வேளைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகுது, ஒரு தோசைக்கு மினிமம் 2 டீஸ்பூன், அது கிறிஸ்பாக வேணுன்னா 3 டீஸ்பூன். அப்போ பாருங்கள், ஒரு தோசைக்கு 2 டீஸ்பூன், 4 தோசைக்கு 8 டீஸ்பூன். அதை சாப்பிட்றதுக்கு மிளகாப்பொடிக்கு 2 டேபிள் ஸ்பூன்னா இன்னொரு 6 டீஸ்பூன், 8 6 சேர்ந்தா 12. ஏற்கனவே 3 சொல்கிறோம், 4 மடங்கு ஏறிடுச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம விழிப்புடன் இருக்கணும். இப்போ அந்த மிளகாப்பொடியிலேயே எள்ளு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அரைச்சோன்னா அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் அதில் வந்துடும். அந்த மாதிரி பண்ணி நம்ம எதுலேருந்து அந்த எண்ணெயை எடுக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்தில் அதை யூஸ் பண்ணுறோமோ அதை கொஞ்சம் யூஸ் பண்ணோன்னா எண்ணெயும் குறைக்கலாம், எண்ணெய் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டே வரலாம். ஸோ இதுதான் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸில் குக்கிங் ஆயிலையும் நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் குக்கிங் ஆயிலில் குறைச்சி அந்த குட் ஃபேட் எங்கேருந்து வரும்? இந்த மாதிரி எள்ளு, நம்ம நல்லெண்ணெய்க்கு பதில் எள்ளு எங்கெங்கே யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஆமண்டை யூஸ் பண்ணால் இந்த நெய்க்கு பதில் நம்மளுக்கு வரும். அண்ட் ஆமண்டில் குட் ஃபேட் இருக்குது.
ஹார்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இல்லை ஆமண்ட் யூஸ் பண்ண முடியாத வேர்க்கடலை. இப்போ நிறைய வீட்டில் வேர்க்கடலை சட்னி பண்ணுவாங்க. ஆனால் அதில் எக்கச்சக்கமாக அவங்க வந்து எண்ணெயை போட்டு வதக்கி அந்த உளுத்தம் பருப்பு, இல்லை புதினா சட்னி பண்ணால் கூட புதினாவை வதக்குறாங்க எண்ணெய் போட்டு. அந்த மாதிரி எண்ணெயை குறைக்க நல்லது. மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது பன்னீர் ஐட்டம் இல்லை ஒரு சிக்கன் ஃபிஷ் ஐட்டம்னா எக்கச்சக்கமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம பிளான் பேஸ்டாக பருப்பு, ரைஸு, சிறுதானியம், இல்லை ஓட்ஸ் வேணுங்கிறவங்க, சோயாபீன் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு, இல்லை எங்கள் காஃபி டீ எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பேஸ்ட் மில்க்கு, இந்த தேங்காய் பால் இல்லை ஆமண்ட் பால், அதை நீங்களே செஞ்சு இதை ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதுதான் ஹெல்த்து அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ எந்த அளவு நம்ம மாற முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம். ஓவர் நைட் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. பட் அட்லீஸ்ட் 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் குறைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும். டயபெட்டிஸ் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், இருதய நோய் வராத தவிர்க்கலாம். ஓவர் வெயிட்னால வர சில ஹார்மோன் ரிலேட்டட் கேன்சர்ஸ், அது வந்து பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், இது எல்லாத்தையும் குறைக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறச்சே நம்ம அதை யோசிக்கலாம் இல்லையா? என்னைக்காவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் இதில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.